ஹாய்ப்பா. ஜூலை மந்த்து 4th அன்னைக்கு நான் வந்து இந்த வெல்னஸ் ஷாப் ஹேர் கலர் யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. நான் குற்றாலம்லாம் போய் குளிச்சுட்டுலாம் வந்தாச்சு. இன்னைக்கு ஜூலை 24th 20 டேஸ் ஆச்சு. இந்த அளவுக்கு எனக்கு ஹேர் க்ரோத் இருக்குது. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. வரும்போதே வந்து 2 பேக்கெட் வந்தது. அன்னைக்கு ஒன்று யூஸ் பண்ணிட்டேன். ஜூலை 4th அன்னைக்கு யூஸ் பண்ணிட்டேன். இப்போ 24th அன்னைக்கு ஒரு பேக்கெட் யூஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக 20 டேஸ் நீங்கள் தாராளமாக போட்டுட்டு இருக்கலாம். அலர்ஜி எதுவுமே வரலங்க. ஹேரும் ட்ரை ஆகலை, நல்லா இருக்குது. சரி, அந்த பேக்கிங் வாங்கும்போது 2 இருந்ததுனால இப்போ இன்னொன்று யூஸ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அலர்ஜி வரவே இல்லை. நான் அதனால தான் திரும்ப சொல்கிறேன். அலர்ஜி ப்ராப்ளம் உள்ளவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்க. இந்த வெல்னஸ் ஷாப் இது வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. இது ஹெர்பல்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. கெமிக்கல் எதுவும் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் பிபிடி இருக்குன்ற மாதிரி அதில் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்தளவுக்கு டீப்பாக பார்க்கல. இது வந்து ஹேர் வந்து சில்கியாக ஷைனியாக இருக்குது. அமோனியா இதில் இல்லைப்பா. எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்களேன். எனக்கு இத்தனைக்கும் நான் ஃபால்ஸ்லலாம் ரொம்ப நிறைய வாட்டி குளித்தேன். இந்த அளவுக்கு 20 டேஸ்க்கு இந்த அளவுக்குன்றது எனக்கு ஓகே தான். ஏன்னா எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 டேஸ் 9 டேஸ் ஒன்ஸ் போடுற மாதிரி இந்த லெவலில் இருக்கும். பிளாக் எண்ணான்னு போடும்போது இப்போல்லாம் பிளாக் எண்ணா போடாமல் இந்த மாதிரி ப்ராடக்ட் நல்லதாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி தான் போடுறேன். இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாங்க மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் ஷாம்பு வாஷ் பண்ணிட்டேன். தலையில் ஆயில் இல்லாத போது தான் இது பேக் போடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு 1 hour 45 minutes கழித்து நம்ம ப்ளைன் வாஷ் தான் பண்ணணும். ஷாம்பு போடக்கூடாது. இது பேக்கிங் வரும்போதே க்ளவுஸு, ஹெட் கவரு, ப்ரஷ் ஒன்று வருது ஃப்ரீயாக. நல்லா கட்டி இல்லாமல் பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல், அப்போ தான் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் வைக்கணும்னா இல்லை, மிக்ஸ் பண்ண உடனே நான் வந்து தலையில் அப்ளை பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி இதுவாக இருந்தால் நல்லா இருக்குது. கோணம் வச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணிடலாம். வாங்க, கையில் க்ளவுஸ் போட்டுக்கலாம். ஹெட் கவர் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம போட்டு முடிச்சுட்டு ஞாபகமாக ஹெட் கவர் போடணும். கோணம் வச்சு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் வகுடு பிரித்து நம்ம அந்த டை ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி பக்கம் ஷார்ப்பாக இருக்கும். அதை வச்சு பிரித்து நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு பின்னாடியும் அதே மாதிரி வச்சு பின்னாடி வந்து வகுடு எடுத்து பின்னாடியும் கரெக்டாக அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈவனாக எந்த ஹேரும் மிஸ் ஆகாமல் கரெக்டாக ஈவனாக வந்து கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிரும். ஒயிட்லேருந்து பிளாக்காக மாறிடும். அவ்வளோதான். போட்டு முடிச்சுட்டு கடைசியில் ஒரு டச்சப் கொடுத்துட்டு பார்க்கலாம்ப்பா. சூப்பராக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. க்ளவுஸ் போட்டுட்டு தான் அப்ளை பண்ணேன். ப்ளைன் வாஷ் தான் பண்ணணும். இப்போ ஹெட் கவர் போட்டு ஒரு 45 minutes கழித்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். அதாவது 2 பேக்கெட்டுக்கு ஒரு செட் கவரு, ஒரு ஹெட் கவர் தான் வருது. நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ்க்கு நான் என்கிட்ட இருந்ததை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். போட்டுட்டு இதுக்கு ட்ரையர்லாம் போட வேணாம். 45 minutes கழிச்சு வாஷ் பண்ணும்போது சொல்கிறேன்ப்பா. நல்லா ஹெட் கவர் போட்டுட்டு 45 to 1 hour இருந்தால் போதும். இப்போ நான் ரொம்ப நேரம் இருந்துட்டேன். 1 hour ஆக போகுது. 1 hour ஆயிடுச்சுப்பா. வாஷ் பண்ணிவிட்டு எப்படி ஒட்டியிருக்கு என்னன்னு பார்க்கலாம்ப்பா. டை அடிக்க வேணான்னு நினச்சாலும் போட்டால் தான் என்னமோ ஃபேஸ் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சுப்பா. முடி நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லாவே இருக்குது. முடி ட்ரையாலாம் இல்லை. ப்ளைன் வாஷ் தான் பண்ணேன். ஷாம்புலாம் போடல. காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. நானும் தலை காயறதுக்கு முன்னாடி ஈரத்தோடையே பிரித்து பார்த்தேன். நல்லா ஒட்டியிருக்கான்னு. நல்லாவே பிளாக்காக மாறி இருந்தது. ஆனால் பாருங்களேன், ஹேர் மட்டும்தான் பிளாக்காக மாறி இருக்குது. அந்த ரூட் அந்த இதெல்லாம் வந்து ஸ்கால்ஃப்லாம் பிளாக்காக மாறலை. சில டைலாம் போட்டோம்னா ரூட்டு அந்த ஸ்கால்ஃப் எல்லாமே ரொம்ப பிளாக்காக டை போட்ட மாதிரி இருக்கும். இது ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. நல்லாவே பிளாக்காக இருந்தது. ஒயிட் ஹேர் இடம் இருக்கும்போது ஹேர் ஏதோ அடர்த்தி குறைவாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஹென்னாலாம் போட்டால் முடி கொஞ்சம் அடர்த்தியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருதுப்பா. அவ்வளோதான்ப்பா. ஹேர் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த வெல்னஸ் ஷாப் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக யூஸ் பண்ணலாம். நல்லாவே இருக்குது. அலர்ஜி ப்ராப்ளம்லாம் வரல. ஹேரும் நல்லாவே இருக்குப்பா. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த ஹேர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.